Hello friends, welcome to Civil Tour. நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி சீரிஸ்ல நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன பார்த்துட்டோம்னா நார்த் ஈஸ்டோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ல என்ன மாதிரியான இன்சர்ஜென்சி ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். இந்த வீடியோல மொத்தமா நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற இன்சர்ஜென்சிக்கு காசஸ் என்னன்னா அதனால என்ன ப்ராப்ளம் வருது, அத கவர்மெண்ட் என்ன மாதிரி அட்ரஸ் பண்றாங்க, கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ் எடுத்தும் இன்னும் ஃபுல்லா அட்ரஸ் பண்ண முடியாததுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா வந்து புரியும். இந்த நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸை நம்ம மூணு டைப்பா வந்து பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன நேஷனல் கான்ஃப்ளிக்ட். சோ இந்த நேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா ஸ்டேட் கேக்குறாங்கல, உங்களுக்கு செப்பரேட்டா கண்ட்ரி கொடுத்துருங்க. இப்போ நாகாலாண்ட்லாம் கேக்குறாங்கல, எங்களுக்கு கிரேட் நாகாலாண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்கல, அதுதான் வந்து நேஷனல் கான்ஃப்ளிக்ட். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா வந்து செப்பரேட் கண்ட்ரி. இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னா செப்பரேட் கண்ட்ரி வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து நேஷனல் கான்ஃப்ளிக்ட். அப்புறம் வேற என்ன பிரிக்கலாம்னா எத்னிக் கான்ஃப்ளிக்ட். எத்னிக் கான்ஃப்ளிக்ட்னா நம்ம நார்த் ஈஸ்ட்ல வந்து நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ட்ரைபல் குரூப்புக்கும் இன்னொரு ட்ரைபல் குரூப்புக்கும் வந்து சண்டை வருது. ஸோ அவங்களுக்கு இடையில நடக்கிற இஷ்யூஸ் பேர் தான் வந்து எத்னிக் கான்ஃப்ளிக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா மணிப்பூர். நம்ம மணிப்பூர்ல நடந்த ப்ராப்ளம் பார்த்தோம். அதுல வந்து நாகா, குக்கீஸ், அப்புறம் மீட்டி, இந்த மூணு ட்ரைப்ஸ் இடையில வந்து ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. எத்னிக் கான்ஃப்ளிக்ட் வந்து மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து எத்னிக் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து தேர்ட் டைப் பேர் வந்து சப் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட். சப் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட்னா ஸ்டேட் எங்களுக்கு தனியா செப்பரேட் ஸ்டேட் கேக்குது, செப்பரேட் கண்ட்ரி இல்ல. இது வந்து நேஷனல் கான்ஃப்ளிக்ட் தான், வந்து செப்பரேட் கண்ட்ரி கேக்குறாங்க. இந்த சப் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் வந்து செப்பரேட் ஸ்டேட். இப்போ இந்த போர்டர்லாண்ட் கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி தனித்தனியா ஸ்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கதா வந்து சப் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட். சோ நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் நம்ம மூணு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு நேஷனல் கான்ஃப்ளிக்ட் பிரிக்கலாம், அப்புறம் எத்னிக் கான்ஃப்ளிக்ட், அப்புறம் சப் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட். சோ இதுதான் மூணு டைப் நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ். சோ இதுக்கு காசஸ் என்ன, எதனால நார்த் ஈஸ்ட்ல மட்டும் இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, அத நம்மளால இன்னும் இது பண்ண முடியல. சோ முக்கியமான காசஸ் ஃபர்ஸ்ட் காஸ் பார்த்தோம்னா வந்து சோ நார்த் ஈஸ்ட்ல வந்து பாப்புலேஷன் எப்படின்னா 90% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ட்ரைபல்ஸ் தான். ட்ரைபல் பழங்குடியின மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அதுவும் என்ன வந்து 90% ஒரே ட்ரைபல் குரூப்பா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ 90% ஆஃப் பீப்புள்மே வந்து 100 ட்ரைபல் குரூப்பா இருக்காங்க. சோ ட்ரைபல் குரூப், ஒவ்வொரு ட்ரைபல் குரூப்புக்கும் ஒவ்வொரு ஐடென்டிட்டி இருக்கும், கல்ச்சர் எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரைபல் குரூப்புக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும். சோ அதனால என்னன்னா ஒரு ட்ரைபல் குரூப்புக்கு இன்னொரு ட்ரைபல் குரூப்புக்கு வந்து ஒத்து போக மாட்டேங்குது. அதனால ரெண்டு ட்ரைபல் குரூப்புக்கு இடையில சண்டை வருது. சோ மெஜாரிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வந்து முக்கியமான ரீசன் வந்து அங்க இருக்க ட்ரைபல் பாப்புலேஷன். அது இல்லாம ட்ரைபல் வந்து 100 மோர் தென் 100 ட்ரைப்ஸ் இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள வர கான்ஃப்ளிக்ட் தான் முக்கியமான ரீசன். சோ ரெண்டாவது என்ன பிரச்சனைனா செகண்ட் வந்து பெங்காலி மைக்ரன்ட்ஸ். 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வந்து பெங்காலி, அப்போ வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு. அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்ல நிறைய மைக்ரன்ட்ஸ் பெங்காலி மைக்ரன்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்து 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நிறைய பெங்காலிஸ் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து வந்தாங்க. ஸோ இதனால என்னன்னா பெங்காலி பீப்புளோட கல்ச்சர் வேற, இங்க இருக்க ட்ரைபல் பீப்புளோட கல்ச்சர் வேற. ஸோ அதனால பெங்காலி பீப்புள் அதிகமாக வந்தனால நார்த் ஈஸ்டோட அந்த ட்ரைபல்ஸோட நாகாலாந்து இருக்காங்கன்னா ஒரு நாகா ட்ரைப்ஸ் வந்து பெங்காலி பீப்புள் வரதுனால ரொம்ப மைனாரிட்டி ஆயிட்டாங்க. பெங்காலி பீப்புள் வந்து மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, நாகா பீப்புள் வந்து மைனாரிட்டி ஆயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து என்னாச்சுன்னா அங்க உள்ள இன்ஹாபிட்டன்ட் பீப்புள் வந்து மைனாரிட்டி ஆக ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து வர வெளியே இருந்து வர பெங்காலி மைக்ரன்ட்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பிரிட்டிஷ் பாலிசி 1920s பிரிட்டிஷ் என்ன போட்டாங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் லா கொண்டு வந்தாங்க. ஃபாரஸ்ட் லா இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களோட முக்கியமான லைவ்லிஹுட்ல எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் இந்த ஃபாரஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தவிர வேற யாருமே யூஸ் பண்ண கூடாது. அங்க இருக்க இன்ஹாபிட்டன்ட் ட்ரைபல் பீப்புள் வந்து ஃபாரஸ்ட்ல ஹனி கலெக்ட் பண்றது, ஃபுட் கேதர் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணக்கூடாது. பிளஸ் அந்த அவங்களோட கேட்டல்ஸ்லாம் வந்து அங்க மேய்க்கிறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னாச்சுன்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அடுத்து என்ன முக்கியமான ப்ராப்ளம்னா வந்து சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ் முக்கியமான என்ன சோஷியல் இஷ்யூஸ் பார்த்தோம்னா பாவர்ட்டி இருக்கு. ஸோ நார்த் ஈஸ்ட்ல வந்து அதிகமான பாவர்ட்டி இருக்கு. அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட்,
நெக்ஸ்ட் எஜுகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வேறு எதுவும் அங்கே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ டாப் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து அங்கே ஒன்றும் கூட இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நார்த் ஈஸ்ட் பீப்புளெலாம் ஒரு ஹெல்த் கேர் வேணும்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் வெஸ்ட் பெங்கால் வர வேண்டியதாக இருக்குது, அப்படி இல்லைன்னா டெல்லிக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே லோக்கலில் வந்து இந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்புறம் முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன, நார்த் ஈஸ்ட் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்தியாவுக்குள்ள அவங்க எங்கே வந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லா பீப்புள் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. நம்ம கூட நிறையா தடவை சொல்லியிருப்போம், நார்த் ஈஸ்ட் பீப்புள் யாராச்சும் இருக்காங்கன்னா சிங்கிஸ் அந்த மாதிரி நிறையா அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் 2014 நார்த் ஈஸ்ட்ல இருந்து நிறைய பீப்புள் வந்து என்ன இங்கே பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா வந்து ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ பெங்களூர்ல இருந்த அந்த நார்த் ஈஸ்ட் பீப்புள் எல்லாத்தையுமே வந்து பெங்களூர் பீப்புள் அடிச்சு விரட்டிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஏழைநேட் இந்தியா விட்டு ரொம்ப ஏழைநேட்டாக தான் வந்து இருக்காங்க. ஸோ இதான் வந்து டிஸ்கிரிமினேஷன். இதெல்லாம் தான் வந்து நார்த் ஈஸ்ட் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான சோஷியல் இஷ்யூஸ். ஸோ இந்த சோஷியல் இஷ்யூஸும் வந்து அவங்க இன்சர்ஜென்சிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸும் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்குது. அதில் முக்கியமான என்னன்னா கரப்ஷன். அங்கே இருக்க பியூரோக்ராட்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கரப்டாக வந்து இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லை, லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இல்லை, கரப்ஷன். இதனால எப்படி பீப்புள் வந்து ரியலில் பாதிக்கப்படுறாங்கன்னா இப்போ பிடிஎஸ் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே நார்த் ஈஸ்ட் பீப்புள் வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த பீப்புள் வந்து முறையாக கிடைக்க மாட்டேங்குது. அது முக்கியமான காரணம் என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குது, கரப்ஷன் நடக்குது. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இந்த விஷயம்னால இது வந்து இன்னும் பிரச்சனை வந்து நீடிச்சுட்டே தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து நெய்பர்ஸ், ஹோஸ்டல் நெய்பர்ஸ். ஸோ நெய்பர்ஸ் நார்த் ஈஸ்ட் கண்ட்ரியோட நெய்பரிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மியான்மர், பங்களாதேஷ், நேபாள். ஸோ மியான்மரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ரோஹிங்கியா இஷ்யூ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதனால மியான்மரும் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்கு. பங்களாதேஷில் அங்கேயும் ரேடிகலைசேஷன், இஸ்லாமிக் ரேடிகலைசேஷன் பங்களாதேஷில் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பங்களாதேஷ் அதனால ஒரு இன்ஸ்டேபிளாக தான் இருக்கு. நேபாளில் மாதேசி ப்ரொடெஸ்ட், அப்புறம் அங்கேயும் வந்து லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட ப்ரொடெஸ்ட் இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அதனால நேபாளும் வந்து ஒரு இன்ஸ்டேபிளாக தான் இருக்கு. ஸோ இந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் என்னன்னா வந்து அங்கே இந்த கண்ட்ரீஸில் உள்ள ரிபல் குரூப்ஸுக்கும் இந்த நார்த் ஈஸ்ட் ரிபல் குரூப்ஸுக்கும் வந்து டைஸ் இருக்கு. ஸோ இந்த டைஸ்னால என்ன ஆகுதுன்னா இவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அங்கே போய் ஒழிக்கிறாங்க. ஸோ ஆர்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற கண்ட்ரியோட இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூவும் வந்து இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியில் ரொம்ப பாதிப்பாக தான் வந்து இருக்கு. அப்புறம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். ஸோ இந்த நார்த் ஈஸ்டில் இருக்க இன்சர்ஜென்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்டர்னல் எங்கே இருந்தாலும் சப்போர்ட் வருதுன்னா சைனால இருந்து சப்போர்ட் வருது. பாகிஸ்தான்ல ஐஎஸ் இருக்காங்கல்ல, பாகிஸ்தானோட ஐஎஸ் இருந்து சப்போர்ட் வருது. அப்புறம் மியான்மர். ஸோ சைனா, பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரோட முக்கியமானது என்னன்னா இந்தியா வந்து ஒரு டீஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் வந்து இந்த பாகிஸ்தானோட சைனாவோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கு. அதை வந்து அவங்க டேரக்டாக பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா வந்து எக்கனாமிக்காகவும் சரி டிஃபென்ஸாகவும் சரி ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ அதனால டேரக்டாக பண்ண முடியல. அதனால பாகிஸ்தான் சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இன்டெரக்டாக இந்த மாதிரி மிலிட்டன்ஸ்லாம் வந்து ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுறது மூலியமாகவும் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனாலேயும் வந்து நார்த் ஈஸ்ட்ல இன்சர்ஜென்சி வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டே வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற இன்சர்ஜென்சிக்கு முக்கியமான காரணங்களாக வந்து இருக்கு. ஸோ ஓகே, நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி அதோட நடந்து போகுது, அது நடக்கிற என்ன பிரச்சனை வரப்போகுது இந்தியாவுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதனால நிறைய நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வந்து இருக்கு. அதில் முக்கியமான கான்சிக்வன்ஸ் என்னன்னா இதனால நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சினால கனெக்டிவிட்டி வந்து சுத்தமாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நார்த் ஈஸ்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சிக்கன் காரிடோர்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து சிக்கன் காரிடோர். இந்த சிக்கன் காரிடோர் வந்து பிரம்மபுத்திரா வேலி அசாமில் இருந்தால் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க ஒரே கனெக்டிவிட்டி, லேண்ட் கனெக்டிவிட்டி இது மட்டும்தான். ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட்டில் அந்த ப்ரொடெஸ்ட் நடக்கல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோட்ஸ் வந்து அங்கே இருக்க பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகுது, நார்த் ஈஸ்ட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாமல் வந்து போயிடுது. ஸோ இது ஒரு முக்கியமான இஷ்யூ வந்து இருக்கு. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ அங்க ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இருக்கு, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னா ஒரு சில ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, அப்புறம் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. ஸோ இந்த இன்சர்ஜென்சி நடக்கல இன்சர்ஜென்சி என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உடைச்சிடுறாங்க.
ஸோ இதனால என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸும் ஆகுது, ஃபர்தராக நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஃபியூச்சர் ஃபர்தராக வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக வந்து இருக்கு. ஸோ இன்னும் நார்த் ஈஸ்ட்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி நார்த் ஈஸ்ட்ல முக்கியமாக 2 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆயில், அப்புறம் டீ. ஸோ ஆயில் வந்து அசாமில் இருக்கு, டீ வந்து அசாம் ப்ளஸ் சரௌண்டிங் ஏரியாஸ்ல வந்து டீ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பிரிட்டிஷ் டைம்ல வந்து டெவலப் ஆன இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ அந்த நார்த் ஈஸ்ட் வந்து இன்சர்ஜென்சி போயிட்டு இருக்கனால இந்த இண்டஸ்ட்ரீஸோட அவுட்புட் ரொம்ப பாதிக்கப்படுது. இண்டஸ்ட்ரி அவுட்புட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. அப்புறம் என்வரான்மெண்டலாகவும் நிறைய இம்பாக்ட் இருக்குதுனால. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் தப்பிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட் வந்து கிளியர் பண்ணிட்டு அங்கே போய் அவங்க வந்து செட்டில்மெண்ட் வந்து அமைச்சிக்கிறாங்க. ஸோ இதனால என்னன்னா, அவங்க வந்து ஃபாரஸ்ட்ல நார்த் ஈஸ்ட்ல மேஜரான ஃபாரஸ்ட்னா ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஒரு கார்பன் சிங்க் மாதிரி. ஸோ அதை வந்து அவங்க டிஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு அங்கே போய் அவங்க கேம்ப்ஸ் வந்து செட்டில். ஸோ இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட்ல நடக்கிற வயலன்ஸ்னால இந்தியாவுக்கு வர நெகட்டிவ் இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து உடைக்கிறாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் எல்லாமே வந்து பாதிக்கப்படுது, அப்புறம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.